சொர்க்கத்தை நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போனது தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு மசாலா மாதிரி என்ன செய்யலாம், ஒரு அக்கைதாவாக பேசலாம். ஆனால் நீங்க இப்படி தெரிஞ்சு கொள்வதனால சொர்க்கம் இப்படித்தான் நம்ம நம்ப வேண்டும் என்ற அந்த அந்த பகுதி நமக்கு என்ன செஞ்சிருது, கிடைச்சிருது. இது சொர்க்கத்தை பற்றி நமது நம்பிக்கைகள். இப்போ சொர்க்கத்தை பற்றி வர்ணனை என்ற ஒரு பகுதிக்கு, சொர்க்கம் எப்படிப்பட்டது வர்ணனை பற்றி இதை நம்ம நிறைய என்ன செஞ்சுக்கிறோம், சொர்க்கத்துடைய வர்ணனை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். மனிதன் ஆசைப்படக்கூடிய எல்லா இன்பங்களும் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா அதாவது ஒரு பொருத்தமான முறையில் ஏற்பாடு செய்து மனிதனுக்கு வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்துடைய சில பொது பண்புகள் ஹதீஸ்களில் வந்திருக்குது. அது நிறைய பேர் தெரிந்ததாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது சொர்க்கத்துக்கென சில இயல்பு, உலக வாழ்க்கையோட இயல்பு நமக்கு தெரியும். சொர்க்கத்துக்கென சில இயல்புகள் உண்டு. அந்த இயல்புகள் ஹதீஸ்களை நிறைய என்ன செஞ்சு வந்திருக்குது. அந்த இயல்புகளை நம்ம புரிஞ்சு கொண்டோமா சொர்க்கத்தை இன்னும் மஹப்பத் வைப்போம், சொர்க்கத்தை இன்னும் நாம் என்ன செய்வோம், நேசிப்போம். அது என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தின் ஒரு வாழ்க்கை நம்ம அனுபவிச்சோமே, இந்த வாழ்க்கையின் குறைகளை நீக்கிய உச்சகட்ட இன்பமான வடிவமாகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சுக்கிறான். ஏன்னா மனிதன் கண்டு பழகின வாழ்க்கை இது, கண்டு பழகிய ஒரு வாழ்க்கை இது. தான் சகோதரர்களோடும் சொந்தங்களோடும் பந்தங்களோடும் நண்பர்களோடும் அந்த இடத்துல இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் எந்த துன்பமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது மனிதன் ஆசை வைப்பான். இந்த உலக வாழ்க்கையுடைய குறைகளை நீக்கிய உச்சகட்ட இன்பங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை, தூபிஹி முத்தஷாபிஹா. அல்லாஹு தாலா பல இடங்கள்ல இந்த உலகத்துடைய அம்சத்தை ஒப்பிட்டு 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 சொர்க்கத்தில் என்ன செய்யும் சொல்லப்படும். எனவே முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய, சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்தின் இன்பங்களை அப்படியே சேர்த்த அதே நேரம் குறைகள் அற்ற உச்சகட்ட இன்பங்களை கொண்ட ஒரு வடிவம் தான் சொர்க்கம். அதுக்கு என்ன செய்திகள் என்றால், இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, இப்ப சொர்க்கத்துக்கு போனோம்டா சொர்க்கம் என்ற ஒரு இன்பம் கிடைச்சது என்று சொன்னால் மனிதன் இன்பத்தில் லயிச்சு திளைச்சிக்கின்றிருப்பான். நினைத்ததெல்லாம் அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல குடும்பம், அதுபோல என்ன சந்தை, அதுபோல வீடு, இப்படி ஒரு சிஸ்டம் ஹதீஸ்கள்ல சொல்லப்படுது. வீட்டிலேருந்து போவாங்க, குடும்பத்துக்கு திரும்பி வருவாங்க, மார்க்கெட் போவாங்க, இப்படி எல்லாம் வருது. சொர்க்கத்தில் எதுக்கு மார்க்கெட்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதான் அவன் நினைச்ச உடனே வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன செஞ்சிருது வந்துரு, திருப்பி யார் மார்க்கெட் போவான்? அப்படி என்றால் அந்த ஹதீஸை பார்க்கிறதுல நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம், இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை உச்சகட்டமாக வைத்த ஒரு வடிவம் தான் என்ன சொர்க்கம் என்று புரிஞ்சு கொள்றோம். எப்படி வருது என்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை நாள்களில் மூமின்கள் மார்க்கெட்டுக்கு போவாங்க. இங்க வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை மூடிடணும். உலகத்தில் என்ன செஞ்சிடணும், வெள்ளிக்கிழமை அதானுக்கு அழைக்கப்பட்டால், அந்த ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா மார்க்கெட்டை மூடிடணும். அவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் என்ன வெள்ளிக்கிழமையில மார்க்கெட்டு போற ஒரு தன்மை அங்க சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகள் மூமின்கள் என்ன செய்வாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க. மார்க்கெட்ல போய் என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்யறது, வாங்குறது சம்பந்தமா என்ன செய்யல சொல்லப்படல. அப்படின்னா அங்க ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை அல்லாஹு தாலா, அந்த கற்பனையே பண்ண முடியாத ஒரு சிஸ்டத்தை சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மார்க்கெட் தேவை என்கின்ற ஒன்று அல்லாஹ் வச்சுக்கிறான்டா, நிச்சயமாக அங்க ஒரு புதிய, இப்ப இந்த உலகத்துடைய லைஃப் யார் ஏற்படுத்தினது? யாராவது யோசிச்சு செட்டப் பண்ணி ஏற்படுத்தினா? 10 வயசு வரைக்கும் எங்க இருக்கிற சந்திர மண்டலத்தில் இருக்கிறோமா, செவ்வாய்க்கோள் இருக்கிறோமாடே நமக்கு தெரிய விளங்கிட்டா. நம்ம பிறந்து ஒரு 12-13 ஆக்கலாம் உலகத்துல தான் இருக்கிறோம். வானமன் ஒன்று இருக்குது, பூமி ஒன்று இருக்குது, ஆறன் ஒன்று இருக்குது, கடலன் ஒன்று இருக்குது. தண்ணி குடிச்சா தாவும் போகும், சாப்பாடு திண்டா பசி போகும். இதெல்லாம் நம்மளா யோசிச்சு ஆய்வு செஞ்சு முடிவெடுத்ததா? இல்ல, அது பிறந்து செட்டப்புக்குள்ள நம்ம அப்படி போய்கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். இது மாதிரி இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இது போல இன்னொரு வடிவத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன செய்வான், இவ்வளவு தேவைகளோட ஏற்படுத்தி இருப்பான் என்பது அந்த செய்தி சொல்லுது. மார்க்கெட்டுக்கு போனவங்க மார்க்கெட்ல எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தா ஒரு தூசி அடிக்கும். அந்த ஹதீஸ் ஒரு அழகான ஹதீஸ், சஹீஹ் புகார்ல வருது. தூசி அடிக்கும். தூசி அடிச்சா, தூசி அடிக்கிற உலகத்திலே இருக்கும், உலகத்திலே என்னது இருக்குது. ஆனா உலகத்துல தூசிய விருப்பம், சொர்க்கத்துடைய தூசிய விரும்பும். அதான் விருப்பமான ஒரு வடிவம் அது. வந்தா வீட்டுக்குள்ள வந்தோடனே மனைவிமார்கள் கேட்பார்கள், போனதை விட வாசமா வாரீங்களே, போனதை விட வாசமா வாரீங்களே அப்படி என்று சொல்லி மனைவிமார்கள் கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்து மண் கஸ்தூரி அப்படின்னு சொன்னார்கள். துர்பத்துஹா அல் மிஸ்க், சொர்க்கத்து மண் என்ன
கஸ்தூரியன். அப்ப சொர்க்கத்துடைய டோட்டல் நிலமும் என்ன? கஸ்தூரியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு ஒரு விதை கிடைக்குதுன்னா, சொர்க்கத்துடைய முழு வடிவம் என்ன? இந்த உலகத்துடைய இன்னொரு அழகான ஒரு வடிவம். இந்த உலகத்துடைய சந்தோஷங்கள் குறைகள் நீக்கப்பட்டு அந்த இன்பங்களோடு ஒரு ஃபுல் ஃபார்மேட்ல எங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வடிவம் தான் அது. ஏன்னா நிறைய பேருடைய உணர்வுல என்ன ஆகிங்கன்னா, சாப்பிட்றதும் குடிக்கிறதும் தூங்குறதும் தான் சொர்க்கம் என்றது அப்படியே மாதிரி நினைச்சு. அப்படி இருந்தால் அது ஒரு இன்பமான ஒரு லைஃப் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்ற, ரசூலுல்லாஹ் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறான். அல்லாஹ் தஆலா உனக்கு விளங்காது சொன்னா என்ன? உனக்கு கண்ணும் பாத்துறாத, காது கேட்டுறாத, அதே போல என்ன, உனது கல்பு கற்பனையே பண்ணிராத. வலா ஹதர அலா கல்பி கல்பி ரஜுலின், ஒரு மனிதனுடைய நெஞ்சில கூட அந்த எண்ணமே என்ன செய்யாது, இப்படி ஒன்று இருக்கும் என்கின்ற எண்ணமே யோசனைக்கு வராத அமைப்பில் அல்லாஹ் சொர்க்கத்தை என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தி இருக்கிறான் என்றதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமா இருக்கு.